மார்ச் 8 இன்று சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பீடி சுற்றும் பெண்ணை குறித்து பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பீடி சுற்றுவது என்பது பெண்களுக்கு பொருளீட்ட வாய்ப்பு அளிக்கும் தொழிலாகும். பெண்கள் ஏன் பீடி சுற்றுகிறார்கள்? வீட்டு வருமானத்தை சற்று உயர்த்துவதற்காகவே அவர்கள் அந்த தொழிலை செய்கிறார்கள். பீடி சுற்றும் பெண் முதலாவது தன் கணவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறாள். வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சற்று நேரத்தை ஒதுக்கி பீடியும் சுற்றுகிறாள். ஆனால் அந்த பெண் தன் மகளுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுப்பாளா? ஒருவேளை படிக்கும்போது பெண்ணை தன்னுடன் உதவி செய்வதற்கு அனுமதிக்கலாம். ஆனால் பீடி சுற்றுவதே தன் பெண்ணின் தொழிலாக மாறிவிடக்கூடாது என்பதிலும் அவள் கவனமாக இருப்பாள். அப்படி பீடி சுற்றிய ஒரு பெண் தன் மகளை என்ன படிப்பு படிக்க வைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? IPS. ஆம், பீடி சுற்றும் பெண்ணின் மகள் காவல்துறையில் அதிகாரி பணிக்கு தேர்வாகியுள்ளாள். தாய் பீடி சுற்றுகிறவர், தந்தை பேருந்தில் நடத்துனர், அதாவது கண்டக்டர். இந்த பெற்றோருக்கு பிறந்த பெண் இந்திய காவல் பணிக்கு தேர்வாகியுள்ளார். ஆம், இன்பா என்பது அவரது பெயர். இன்பா IPS. கேட்கவே இன்பமாக இருக்கிறதல்லவா? BE படித்து முடித்த இன்பாவுக்கு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வம். ஆனால் பிறந்து வளர்ந்தது கிராம பகுதி என்பதால் தயக்கமும் கூடவே இருந்தது. உள்ளூரின் நூலகம் தவிர வேறு எங்கும் செல்ல தைரியமற்ற நிலை. அப்போதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டம் பற்றி கேள்விப்படுகிறாள் இன்பா. அதன் வாயிலாக படிக்கிறாள். அதில் நடத்தப்படும் பயிற்சியில் பங்கு பெற்று குடிமை பணி தேர்வுகளுக்கான பயிற்சிக்குரிய நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறாள். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சென்னையில் பயிற்சி அளிக்கப்படும். ஆகவே செங்கோட்டையிலிருந்து, ஆம், தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வருகிறாள் இன்பா. முதல் 2 முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. 3வது முயற்சியில் முதநிலை, முதன்மை மற்றும் நேர்முக தேர்வுகள் அனைத்திலும் தேர்ச்சி பெறுகிறாள். IPS அதிகாரி ஆகிறாள். சர்வதேச மகளிர் தினம் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான நாளாக கருதப்படுகிறது. யாருடன் சமத்துவம், யாரிடமிருந்து விடுதலை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்பதே சமத்துவம் என்று கூறுவார்கள். அது ஏன் ஆணுக்கு பெண் சமம் என்று கூற வேண்டும்? ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறுவதே உகந்ததாக இருக்கும். சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் பெண் மன உறுதியுடன் இருக்க வேண்டும். இன்பா தன் குடும்ப சூழலை சுமையாக கருதவில்லை. தன்னால் முடியும் என்று நம்பினாள். நம்பியதோடு இல்லாமல் உழைத்தாள். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினாள். இன்று மகளிருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உயர் பணிக்கு தேர்வாகியுள்ளார். இந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின் போது இளம் பெண்கள் இன்னொரு இன்பாவாக உறுதியேற்பீர்களா? தமிழ் பூமர் அபிஷியல் சேனலின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.